அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கிராமர் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். இன்ஷால்லா இன்றைக்கி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, கிராமர்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டென்சஸ் தான். அந்த டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். டென்சஸில் 12 கைண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதை 3 கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நம்ம லைஃப்கே கிராமர் இம்பார்ட்டண்ட்டு. அதில் டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம ஒன்று பேச போகிறோம், ஏதாவது ஒரு எழுதணும், ஒரு சின்ன விஷயம் பேசணுன்னாலும் அது ப்ரெசண்ட்டா பாஸ்டா இல்லாட்டினா எப்போ நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே நம்ம அதை வச்சு தான் தெரிஞ்சுப்போம். அதனால இந்த பாஸ்ட் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இதில் மெயினாக இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் அந்த மாதிரி பிரிப்பாங்க. இப்போ நம்ம ஒன்று சாதாரணமாக பேசணுன்னாலும் அது முன்னாடி, அதாவது இப்போ நடக்கிறது நிகழ்காலம், இப்போ நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே நடந்தது முடிந்த காலம்ல, வரப்போகிறது எதிர்காலம். அதுதான் எதிர்காலம் தான் ஃப்யூச்சர்னு சொல்லுவோம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது ப்ரெசண்ட்டு, நிகழ்காலம் ப்ரெசண்ட்டுன்னு சொல்கிறோம். ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை பாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே 4 பிரிக்கிறாங்க. ப்ரெசண்ட் எப்படின்னா சிம்பிள் ப்ரெசண்ட், பாஸ்ட் எப்படி ப்ரெசண்ட்லேயே ப்ரெசண்ட் சிம்பிள், ப்ரெசண்ட் கண்டினியூஸ், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இந்த மாதிரி 4 பிரிப்பாங்க. பாஸ்ட்டையும் அதே 4 தான். பாஸ்ட் சிம்பிள், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃப்யூச்சரையும் அதே மாதிரி தான். ஃப்யூச்சர் சிம்பிள், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணால் எதுக்கு எப்படி நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, இப்போது ரைட் நவ் நடந்துட்டுருக்கு, அதை நான் என்ன யூஸ் பண்ணணும்? ப்ரெசன்ட் சிம்பிள், அந்த இதோட ஃபார்மில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணால் போதும். கண்டினியூஸ், இது நடந்துக்கிட்டே இருக்க போகுது. அப்போ நான் என்ன போடணும்னா இஸ்ஆர் ஆம் இல்லைனா ஆர் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ப்ளஸ் ஐஎன்ஜி. கண்டினியூஸ் இடத்துல எல்லாத்துலேயும் ஐஎன்ஜி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கண்டினியூஸ் இருக்குது, ஐஎன்ஜி இருக்குது. இங்கே கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸில் ஐஎன்ஜி. அதுதான் இப்போனால இஸ். அப்புறம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். இந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஷீட் எல்லாமே உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணிடுறேன் கூகுள் கிளாஸ் ரூமில். இப்போது இஸ்ஸு இல்லைனா ஒருத்தர் நானா ஆம், வேறு யாராச்சுன்னா ஆர் போட்டுட்டு ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம், வர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஐ எம் ரைட்டிங் இப்படி வந்துச்சுன்னா, இப்போ நான் எழுதிக்கிட்டு இருக்கேன், இன்னும் எழுத போகிறேன். இப்போ ஐ, இந்த இடத்துல ஆம் போட்டோமா, ரைட்டிங், ரைட் வர்பு, ஐஎன்ஜி கண்டினியூஸ். அதுதான் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன பண்ணணும்? ஹேவ் இல்லைனா ஆஸ் போட்டு தேர்டு ஃபார்ம் ஆஃப் வேர்பை போடணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஹேவ் இல்லைனா ஹேஸ், அப்புறம் பீன். இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இது வரும், பீனுன்ற இது ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த இதில் பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லையும் பீன் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லையும் பீன் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கண்டினியூஸ்னால ஐஎன்ஜி ஐஎன்ஜி ஐஎன்ஜி. இது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி எதுனா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் இருக்குல்ல, இந்த கண்டினியூஸ்லாம் ரொம்ப ஈஸி. ஐஎன்ஜி ஐஎன்ஜி போட்டுடலாம். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் பீன் போட்டு ஐஎன்ஜி போட்டுடலாம். இந்த 4மே, அதாவது இதில் இருக்க 1 2 3 இந்த 6 இது ஈஸி. மற்ற 6 இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். பாஸ்ட்டில் பார்ப்போம். இப்போ பாஸ்ட்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு பாஸ்ட் சிம்பிள், அது என்னது செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வர்பு போட்டோன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ ரைட்டிங் அப்படின்னு இருக்குன்னா ரிட்டன், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ரோட், அவ்வளோதான். பாஸ்ட் கண்டினியூஸில் என்ன பண்ணும்? வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் வர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்னது? ஹேட் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வர்பு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்னது? ஹேட் பீன் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் வர்பு, கண்டினியூஸ்னால ஐஎன்ஜி. இது சும்மா ஒரு ஃபார்முலா மாதிரி, இது தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன ஆட் பண்ணணும்னு. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அடுத்து பார்த்தோன்னா ஃப்யூச்சரில் என்னது? சிம்பிள் ஃப்யூச்சர். அது எப்படி? வில்லு இல்லைனா ஷால் போட்டு ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் வர்பு. ஃப்யூச்சர் கண்டினியூஸில் என்ன இருக்குது? வில் பி ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜியில். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் என்னது? ஃப்யூச்சரில் எல்லாத்துலேயும் வில்லு, ஏன்னா நடக்க போகிறது தானே.
அதனால நம்ம வந்து will will வந்து போடணும். அதுக்கு அடுத்தது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல என்னது will plus will have plus third form of verb. லாஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல என்ன இருக்கு will have been plus first form of verb ing. இதுதான் வந்து இதோட ஃபார்முலா மாதிரி. அதாவது நம்ம இதில் படிக்கிற ஃபார்முலா மாதிரி கிடையாது. இது என்னது நம்ம மேக்ஸில் படிப்போல அந்த ஃபார்முலா மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் வந்து இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். இது இருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராகவே புரியும். இந்த ஒரு பிக்சரே வந்து உங்களுக்கு அதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து எல்லாமே சூப்பராக கிளியராக கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னென்னா V1 ஒரிஜினலாக அந்த வேர்ப் எப்படி இருக்கோ அதை அப்படியே போட்டாலே போதும். பாஸ்ட் டென்ஸ்னால் வந்து V2 வர்போட பாஸ்ட்டு, அதை வந்து V2 அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ நடக்கிறது V1, அந்த வர்போட பாஸ்ட் வந்து V2, ஃபியூச்சர் வந்து V3. இப்போ வந்து டீச், இப்போ நான் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன், அதை டீச்சுன்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸில் தாட், ஃபியூச்சரில் வந்து வில் டீச், அந்த மாதிரி. அதுதான் அந்த வேர்பே வந்து மாறும். இப்போ ரன் அப்படின்ற வேர்ப் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஓடுறது ரன், பாஸ்ட் டென்ஸில் ரன், ஃபியூச்சரில் வந்து ரன்னிங், அந்த மாதிரி வந்து மாறும். வில் ரன் அந்த மாதிரி. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். 12க்குமே இதில் வந்து என்ன எப்படி வந்து அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதோடது என்னது ப்ரெசன்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம்ல சிம்பிள் ப்ரெசன்ட். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் என்னது ஐ, ஹி, யூ என்ன வேணால் வரலாம். அப்புறம் வர்பு V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன்ல ஐ ஸ்டடி இங்கிலீஷ். ஸ்டடின்றது என்னது? இந்த இடத்துல வர்பு V1ஆக இருக்குது. இங்கிலீஷ்ன்றது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். செகண்ட் ஒன் பாருங்கள், ஹீ தான் வந்து சப்ஜெக்ட். நோஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது, நோஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அது வந்து இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க, அதனால ப்ரெசென்ட்டில் இருக்கனால நோஸ் இங்கிலீஷ் வந்து ஆப்ஜெக்ட். அவ்வளோதான். சிம்பிள் ப்ரெசென்ட்டும் ரொம்ப ஈஸி. நார்மலாக சும்மா சப்ஜெக்ட் வர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். நீங்கள் அந்த வர்பை வந்து மாற்றணுன்ற அவசியமே கிடையாது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்கள். இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இல்லைனா இஸ் இல்லைனா ஆர் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். நான் சொல்லியிருந்தேன்ல கண்டினியூஸில் ஐஎன்ஜி வந்து ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். இந்த வர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஐ எம் ஸ்டடியிங் இங்கிலீஷ், இங்கே இருக்கா ஐ ஸ்டடி இங்கிலீஷ், அதோட ஆம் போட்டு ஐஎன்ஜி இங்கிலீஷ், அவ்வளோதான். ஈ இஸ் ஸ்டடியிங் இங்கிலீஷ், வி ஆர் ஸ்டடியிங் இங்கிலீஷ், அவ்வளோதான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் இல்லைனா ஹேஸ் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். பாஸ்ட்டுக்கு போயிடுச்சு, அதாவது பர்ஃபெக்ட்டுக்கு போயிடுச்சுனாலே ஹேஸ் இல்லைனா ஹேவ் போட்டுப்போம். அப்புறம் V3 வந்து மாறிடும். எப்படின்னு பாருங்கள். ஐ ஹாவ் ஸ்டடீடு இங்கிலீஷ், இந்த ஸ்டடி இருக்குல்ல அதோட ஐஇடி பாஸ்ட் மாதிரி மாறி, பாஸ்ட் கிடையாது ஆனால் வந்து பாஸ்ட் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசண்ட்டில் தான், இப்போது நிகழ்காலத்தில் நடந்து முடிஞ்ச மாதிரி, இப்போது ரீசண்டாக ஒரு செகண்டுக்கு முன்னாடி இப்போ நடந்து முடிஞ்சது, அதனால பாஸ்ட்டுக்கு போயிடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை சில நாளுக்கு முன்னாடியோ நடந்தால் தான் அது பாஸ்ட்டு. இப்போது நடந்து முடிஞ்சிச்சுன்னா அது வந்து இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து போடணும். ஷீ ஹேஸ் ஸ்டடீடு இங்கிலீஷ், ஐக்கு வந்து ஹேவ் வரும். இது ஏன்னா நான் அவங்க அப்படின்னு வரும்போது ஹேஸ் வந்து மாறிடும். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் இல்லைனா ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V1 ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல அதோட ஹேவ் ஹேஸ் சேர்த்துட்டு பீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் V1. இதில் இருக்கிறதுல V3க்கு பதிலாக V1 மாற்றணும், பீன் போடணும். இதுதான் ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ் சின்ஸ் மார்னிங். நான் வந்து காலையிலேருந்து இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். He has been studying English for 2 days. அடுத்தது பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு?
subject plus V2 plus object. எக்ஸாம்பிள் பாருங்க, I went to school. இதில் பாருங்க V2 மாறிடுச்சு, past tenseனால V2. அடுத்து he went to school, past continuous tense, subject plus was or were plus V1 plus ing object. இந்த இடத்துல வந்து V2 மாற்ற வேணாம், ஏன்னா was were போட்டாலே past நம்மளுக்கு தெரியும். I or he was going to school, students were going to school. இது வந்து was எங்கே வரும்னா ஒருத்தர், ஒரே ஒருத்தர், he she it was raining, I was going, அந்த மாதிரி. நிறைய பேர் இருக்காங்கன்னா வேர், ஸ்டூடெண்ட்ஸ் வேர், தே வேர், அந்த மாதிரி. ப்ளூரலாக இருக்குன்னா வேர் வரும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள், ரீனா ஹேட் கான் டு ஸ்கூல், தே ஹேட் கான் டு ஸ்கூல். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்டில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V1 ப்ளஸ் ing. I had been going to school for last 4 days. Boys had been playing football since. Okay. நெக்ஸ்ட் உள்ள 4ஐயும் பார்த்துருவோம். இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர்னா இனிமேல் நடக்க போகிறது, வருங்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். இப்போது சிம்பிள் ஃபியூச்சர் வரப்போகிறது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷால் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். I or we shall reach the home on Friday. வெள்ளிக்கிழமை தான் வரப்போகிறோம். இப்போது வந்து இன்னைக்கு திங்கக்கிழமைனா நான் வந்து வெள்ளிக்கிழமை வரப்போகிறேன் அப்படின்னா ஷால் இல்லைன்னா வில். இப்போ இதில் எப்படின்னா ஐய ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா வந்து ஷால், நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா வில். த ட்ரெயின் வில் அரைவ் அட் 2 PM. ட்ரெயின் வந்து 2 மணிக்கு வரும் அப்படின்னு. அடுத்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷால் ப்ளஸ் பி ப்ளஸ் V1 ப்ளஸ் ing ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரில் என்ன சொல்ல வராங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போடணும். மைனா மை, ஐனா ஐ, ஹீனா ஹீ, ஷீனா ஷீ, அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வில்லு இல்லை ஷால் எது வருமோ அதை போட்டு இப்போது ஃப்யூச்சர்னால பி போடணும். பிஇ பி ப்ளஸ் வர்போட அந்த ஒன்று நார்மலாக சொல்கிறோம்ல அந்த வர்பு, அந்த வார்த்தை வர்ப்னா தெரியும் ஆக்ஷன் வேர்டு, அதோட கண்டினியூஸ்னால ing ஆட் பண்ணி லாஸ்ட்டாக அந்த ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் பாருங்கள், மை ஃபாதர் வில் பி வெயிட்டிங் அட் ஸ்டேஷன், ஐ ஷால் பி ரைட்டிங் அ லெட்டர் டு மை ஆண்ட். அதாவது ஃப்யூச்சரில் வரப்போகிறது, ஆனால் அது கண்டினியூஸ். மை ஃபாதர் வில் பி வெயிட்டிங் அட் த ஸ்டேஷன், வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் வர வரைக்கும். ரைட்டிங் இந்த இடத்துல நான் வந்து எழுதிக்கிட்டே இருப்பேன், இதோட நிறுத்திட மாட்டேன், இன்னும் எழுதுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷால் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதில் பாருங்கள், பர்ஃபெக்ட்னால வில் இல்லைன்னா ஷால் போட்டுக்கணும். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் பீன் போடணும். இதில் வந்து பீன் போட வேணாம். ஷீ வில் ஹாவ் டன் ஹர் ஒர்க், இட் வில் ஹாவ் டேக்கன் பை தெம். இது வந்து மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா ஃப்யூச்சரில் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவ்வளோ வராதுல. முடிச்சிருப்பாங்க அவங்க இந்நேரத்துக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனால் நம்ம அவ்வளோவா இந்த மாதிரி இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் இல்லைனா ஷாலு ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பீன், அப்புறம் V1 ப்ளஸ் ing ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டுமாரோ ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் அ சர்ப்ரைஸ் டெஸ்ட். நான் நாளைக்கு நேரத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் எழுத வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி. ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹாவ் பீன் என்ஜாயிங் த இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் ஃபார் நெக்ஸ்ட் 2 hours.
வரப்போகிற அடுத்த 2 மணி நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இது ஃப்யூச்சர் வந்து எப்படின்னா உறுதியாக இல்லாதது. அதனால வந்து இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அந்த அளவுக்கு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். மற்ற இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த கிராமர் வந்து இப்போதைக்கு எக்ஸாமுக்குன்னு படிக்காதீங்க. அதை விட வந்து நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணது வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சி படிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்து வந்து நம்ம நேற்று வந்து இது பார்த்துருந்தோம். என்னது டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்துருந்தோம். அதோடது தான் இதுவும். இது எப்படின்னா டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாற்றும் போது எந்த டென்ஸ் எப்படி மாறும் அப்படின்றது. நேற்று வந்து நான் இது ஏன் சொல்லித்தரல அப்படின்னா டென்சஸ் பார்த்ததுக்கப்புறம் இது எடுத்தோன்னா நல்லா புரியும். ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கும் போது சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது வந்து இன்டைரக்டாக மாற்றும் போது எப்படி ஆகும்னா சிம்பிள் பாஸ்ட்டு. இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறாங்கல்ல, அதை நான் கேட்டுட்டு நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது எப்படி சொல்லுவேன், இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்துச்சா அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி சொல்லும் போது அது எப்படி நடந்து முடிஞ்சது தானே. அவங்க என்கிட்ட சொல்லும் போது அப்போ நடந்துட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் என்னன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்கிறது எப்படி ஆயிரும், பாஸ்டில் ஆயிரும். மோஸ்ட்டாக எப்படின்னா ப்ரெசென்ட்டில் இருக்கிறது எல்லாமே பாஸ்ட்டுக்கு தான் மாறும். ஏன்னா வந்து அவங்க இப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, அதை நான் சொல்லும் போது அவங்கக்கிட்ட எப்படி போகும், அவங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்ல, அதனால் பாஸ்ட்டாக வந்து மாறிடும். அடுத்தது பார்த்தோன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இப்போ ப்ரெசென்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்கிறது எப்படி மாறும், பாஸ்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறிடும். சிம்பிள் பாஸ்ட் எப்படி மாறும்னா ஆல்ரெடி இது வந்து பாஸ்ட் தான், அவங்க வந்து நடந்து முடிஞ்ச விஷயத்த என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லும் போது நான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறிடுது. அதாவது கம்ப்ளீட்டாக நடந்து முடிஞ்ச மாதிரி வந்து நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட. பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த இடத்துலலாம் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோன்னா பர்ஃபெக்ட் வந்துடும். பாஸ்ட் பர்ஃபெக்டாக தான். ஏன்னா வந்து ஆல்ரெடி பாஸ்ட்டு, அதுவும் வந்து முழுமையாக நடந்து முடிஞ்சிச்சு பர்ஃபெக்ட்னால. அதே என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் சொல்லும் போது எப்படி சொல்லுவேன், ஆல்ரெடி முடிஞ்சதை அதே மாதிரி தானே சொல்லுவோம், அவங்க சொன்னதை அப்படியே சொல்லுவோம், அவ்வளோதான். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லேயும் எந்த மாற்றமும் இல்லை, அதே மாதிரி தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக தான் இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நம்மளோட பிடிஎஃப்ல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். எக்ஸசைசஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இன்ஷால்லாம் வந்து முடிச்சு அனுப்புங்க. அப்போ தான் வந்து நான் கரெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன மிஸ்டேக்கு, எதனால மிஸ்டேக் ஆகிருக்கோம் அப்படின்றத நம்ம இது பண்ண முடியும். இதுதான் இந்த டென்சஸ் தான் வந்து நம்ம இப்போ பார்த்தோம். டென்சஸில் வந்து அவங்க ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. 12 டென்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு. சின்ஸ் எங்கே, ஃபார் எங்கே, அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷனை நல்லா படித்து இது பண்ணுங்க அப்படின்னு கொடுத்து முடிச்சுட்டாங்க. நம்ம வந்து பிடிஎஃப்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான். மை ஃபேமிலி இஸ் டேஷ் இன் போபால் ஃபார் 5 years நவ். என்னது, மை ஃபேமிலி டேஷ் இன் போபால் ஃபார் 5 years நவ். இப்போ வரைக்கும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போனா வந்து has been living in Bhopal for 5 years till now அப்படின்னு வந்து சொல்லலாம். The wind dash heavily yesterday. பாஸ்ட்னால வந்து had blew, அதாவது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. இன்ஷால்லா வந்து இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் எழுதி சென்ட் பண்ணுங்க. டைரக்ட் இன்டைரக்டும் பார்த்துட்டோம். நம்ம நேற்று பார்த்தோம், நேற்று கிளாஸில் வந்து பார்த்துருந்தோம். இன்னும் வந்து ஒன்று இருக்குது. இதுதான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் தான். இன்ஷால்லா இப்போ நம்ம அதை வந்து பார்த்துடலாம்.
ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வந்து ஈஸி தான். படிக்கும் போதே இது ஒரு வாட்டி நீங்கள் நல்லா லிசன் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸில் என்ன இருக்கும், அதுக்கான ரூல்ஸ் என்னன்னா, இந்த ஒரு ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். சப்ஜெக்ட் ப்ளஸ் வர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், அவ்வளோதான் ஆக்டிவ் வாய்ஸ். ஆனால் பாசிவ் வாய்ஸாக அதை மாற்றும் போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்துடும். இதில் சப்ஜெக்ட் ஃபஸ்ட் இருக்குல்ல, அப்படியே ரிவர்ஸ் ஆகி ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டாக வந்து ப்ளஸ் பி ப்ளஸ் இந்த வர்போட V3 ப்ளஸ் பை சப்ஜெக்ட். யார் செஞ்சாங்க, இந்த ஆப்ஜெக்டை பண்ணது யார், அந்த சப்ஜெக்ட் தானே. இந்த சப்ஜெக்ட் இங்கே வரும்போது பை வந்து பின்னாடி வரணும். இது வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும். சப்ஜெக்ட் முன்னாடி போயிடும், ஆப்ஜெக்ட் முன்னாடி போயிடும், சப்ஜெக்ட் பின்னாடி வந்துடும். சப்ஜெக்ட் பண்ணனால பை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வர்பு என்னவா மாறுதுன்னா பி ப்ளஸ் V3. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ரைட் எ லெட்டர் அப்படின்னு வந்து இருக்கு. அப்போது நான் ஒரு லெட்டரை எழுதினேன். இப்போ இது என்ன ஆகணும், இதில் ஐன்றது என்னது, சப்ஜெக்ட். எழுதுறது வந்து வர்பு V1, அ லெட்டர் ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இதில் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. அ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. ஃபர்ஸ்ட் இந்த லெட்டருன்ற ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்து போயிருச்சு, அ லெட்டர். இந்த ரைட்டுன்றது என்னவா மாறிடுச்சு, V3 இஸ் ரிட்டனாக மாறிடுச்சு. இதோடைய பார்ட்டிசிபல், இந்த ரைட்டுன்றதோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபலாக மாறிடுச்சு, இஸ் ரிட்டன் பை மீ. இந்த ஐன்றது வந்து இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும் அப்படின்னா மீயாக மாறிடும். என்னால் எழுதப்பட்டது, நான் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன், இந்த கடிதம் என்னால் எழுதப்பட்டது அப்படின்னு வந்து அப்படியே மாறிடுது. அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஷீ பிளேஸ் த கிட்டார். இதில் என்னவா மாறுது, ஷீ. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஷீன்றது இந்த இடத்துல என்னது, ஒரு சப்ஜெக்ட். அவங்க பிளேஸ் வாசிக்கிறாங்க, என்னத்த, த கிட்டார், அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இது இங்கே வந்து ரிவர்ஸில் எப்படி மாறுது, த கிட்டார் இஸ் பிளேட் பை ஹர். இந்த கிட்டார்ன்றது அப்படியே வந்து இந்த இடத்துல அப்படியே மாறி வந்துருச்சா, ரிவர்ஸா. இஸ் பிளேடு, இந்த பிளேஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் இஸ் பிளேட் பை ஹர். யாரால, பை ஹர், அவங்களால. தே ஹெல்ப் த புவர். இந்த இடத்துல தேன்றது ஒரு சப்ஜெக்ட், ஹெல்ப்ன்றது ஒரு செயல், அதனால வர்பு. யாருக்கு, த புவர், அவங்க வந்து ஆப்ஜெக்ட். அப்போ இது அப்படியே ரிவர்ஸ்ல இங்க போடணும். த புவர் ஆர் ஹெல்ப்டு பை தெம். தே வந்து எப்படி மாறும், தெம்மா வந்து மாறும். வி வாட்ச் த மூவிஸ் எவ்ரி வீக்கெண்ட். அப்ப இங்க இது எப்படி மாறுது, மூவிஸ் ஆர் வாட்ச்டு பை அஸ் எவ்ரி வீக்கெண்ட். அதில் இருக்க அந்த மூவி எங்கே வந்துடுது, இந்த ஸ்டார்டிங்க்கு வந்துடுது. அப்போது அந்த ஆப்ஜெக்ட், இதில் இருக்க ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்டில் இருக்குல்ல மூவி, அது இங்கே அப்படியே மாறிடுது. மூவி ஆர் வாட்ச்டு பை அஸ் எவ்ரி வீக்கெண்ட். இதில் என்னது, இந்த மூவின்றது தான், வீன்றது சப்ஜெக்ட், வாட்ச்ன்றது பார்க்குறது ஒரு செயல், பார்க்குறாங்களா. அது வந்து இது இங்கே வந்து V1 இருக்குது வர்பா. இங்கே எப்படி மாறுது, V3 இதோட பார்ட்டிசிபல் வாட்ச்டு இப்படின்னு பாஸ்டாக வந்து மாறுது. இந்த எவ்ரி வீக்கெண்ட் வந்து அப்படியே தான் இருக்குது, அதை அப்படியே விட்டுறணும். இந்த மூவின்றது தானே ஆப்ஜெக்ட், அதனால இந்த மூவி எடுத்துகிட்டு வந்து முன்னாடி போட்டுருணும். மூவிஸ் பாஸ்ட் டென்ஸ்னால ஆர் வாட்ச்டு பை யார், வி வந்து என்னவா மாறுது, அஸ்ஸா வந்து மாறிடும், அவ்வளோதான். அந்த எவ்ரி வீக்கெண்ட் வந்து அப்படியே போட்டுருணும். அடுத்தது, ஹீ சால்வ் த ப்ராப்ளம். இது எப்படி மாறுது, ஹீன்றது என்னது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஹீன்றது என்னது, ஒரு சப்ஜெக்ட். சால்வ்ன்றது ஒரு செயல், அதனால வேர்பு. எதை பண்ணுறா, ப்ராப்ளம், அப்போ அது ஒரு ஆப்ஜெக்ட். இதை மாற்றும் போது என்ன வருது, த ப்ராப்ளம் வாஸ் சால்வ்டு பை ஹிம். அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே முன்னாடி வந்துடுது. அந்த ப்ராப்ளம்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி போட்டுடுறோம். வாஸ் பாஸ்ட் டென்ஸ்னால வாஸ்து, சால்வ் அந்த செயல், சால்வ்னு இருக்கிறது எப்படி மாறுது, சால்வ் வாஸ் சால்வ்டு. யார் பண்ணா, பை ஹீன் இருக்கிறது எப்படி மாறுது, ஹிம், இம்மா வந்து மாறிடும், அவ்வளோதான். அடுத்தது, த டீச்சர் டீச்சர்ஸ் இங்கிலீஷ். இங்கே என்னது, த டீச்சர்ன்றது என்னது, ஒரு சப்ஜெக்ட். த டீச்சர்ன்றது சப்ஜெக்ட்.
டீச்சர்ஸ்ன்றது என்னது ஒரு செயல், அவங்க செய்கிறாங்க. டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் வந்து நடத்துகிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இங்கிலீஷ்ன்றது தான் சப்ஜெக்ட். அது அப்படியே முன்னாடி வந்து தூக்கி போட்டுடணும். இங்கிலீஷ் இஸ் டீச்சர்ஸ். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த வார்த்தையோட பாஸ்ட் தான் வந்து taught by the teacher. லாஸ்ட், the chef cooked the meal. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் இல்லை, நான் சொல்கிறேன். த செஃப் அது வந்து சப்ஜெக்ட். குக்குன்றது என்னது, ஒரு செயல். அப்போ அது வந்து என்ன பண்ணணும், வேர்ப். இதை வந்து நம்ம பாஸ்டாக மாற்றணும். குக்குடு, செஃப் குக்குடு. அதுக்கப்புறம் த மீல்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ இதை எப்படி மாற்றணும், த மீல் வாஸ் குக்டு பை த செஃப். இந்த இடத்துல அதை எழுதிக்கோங்க. இந்த ஆப்ஜெக்டை வந்து இங்கே எடுத்து முன்னாடி வந்து போட்டுருணும். த மீல் போட்டுட்டு வாஸ் குக்டு. இந்த குக்குடை வந்து பாஸ்ட் டென்ஸ், குக்குடே பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. அதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றும் போது வாஸ் குக்டு யாரால, பை த செஃப். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து என்னென்னலாம் வந்து சில மாற்றங்களில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, சப்ஜெக்ட் வந்து மாறும். இந்த சப்ஜெக்ட் வந்து ஐன்னு இருக்கிறது எப்படி மாறும் அப்படின்னா மீயா மாறும். ஷீன்னு இருக்கிறது ஹர்ரா மாறும். தேன்னு இருக்கிறது தெம்மா மாறும். வீன்னு இருக்கிறது எப்படி மாறும் அப்படின்னா அஸ் அப்படின்னு வந்து மாறும். ஹீன்னு இருக்கிறது வந்து ஹிம்மா மாறும். இந்த டீச்சர், செஃப் இதெல்லாம் வந்து என்னன்னா அவங்களே அப்படியே வந்து எப்படி இருக்கோ அதே தான் வந்து வரும். அதுக்கப்புறம் வேர்ப் வந்து மாறும். இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம அப்படியே என்னவா மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மாக இருக்குது இதிலலாம், ஐ ஷீ தே அப்படின்னு இருக்கிறத தேர்ட் ஃபார்மாக வந்து மாற்றுறோம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அந்த வேர்பை வந்து மாற்றணும். அதை தாண்டி வந்து இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். இந்த ரூல்ஸை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்டாக இருக்கணும். பேசிவ் வாய்ஸாக மாறும் போது என்னவா மாறணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் V3 ப்ளஸ் சப்ஜெக்ட் இந்த மாதிரி வந்து மாறணும். இதில் வந்து மெயினாக இப்போ நான் சொன்னேன்ல ஐ வந்து மீயா மாறும் அப்படின்ட்டு, இந்த இதை வந்து ஒரு பேஜில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஈஸியாக வந்து புரியும். இதில் இருக்க பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கும் போது என்னவா இருக்கணும், பாசிவ் வாய்ஸில் வரும்போது என்னவா மாறும் அப்படின்றது இந்த ஷீட்டில் இருக்குது. இந்த ஷீட்டையும் வந்து உங்களுக்கு நான் கூகுள் கிளாஸ் ரூமில் பின் பண்ணிடுறேன். இதை பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஆக்டிவாக இருக்கும் போது என்னவா இருக்குது, இஸ்ஸா இருக்குது. இஸ்ஸா இருக்கிறது அப்படியே இஸ்ஸு தான் வரும். ஆம் வந்து ஆமாக தான் வரும். ஆர் இருந்துச்சுன்னா வந்து பாசிவாக மாறும் போது ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ ஆர் ஒர்க்கிங் அந்த மாதிரி, தே ஆர் ஒர்க்கிங் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, அதுதான். தே வேர் ஒர்க்கிங், வி ஆர் ஒர்க்கிங், வி வேர் ஒர்க்கிங் அந்த மாதிரி. அடுத்து ஹேஸ் என்னவா இருக்கும்னா ஹேஸாக தான் இருக்கும். ஹேவ் இருந்துச்சுன்னா மட்டும் ஹேவ் பீனா மாத்திரம். இது உங்களுக்கு நம்ம இப்போ பார்த்த டென்சஸ்லேருந்தே புரியும். ஹேவ்ன்றது வந்து பாஸ்ட், ஹேவ் பீன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். அடுத்து வாஸ் வந்து வாஸாகவே இருக்கும். வேர் வந்து வேர் பீயிங், பீன் கிடையாது, பிஇஎன் கிடையாது, பிஇஐஎன்ஜி. இந்த ஒன்று வந்து நல்லா நோட் பண்ண வேண்டியது. இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். வேர் பக்கத்தில் மட்டும் பீயிங் வரும். இந்த பீன் வந்து நம்ம டென்சஸ்லேயே பார்த்துருப்போம், ஆனால் இந்த பீயிங் வந்து பார்த்துருக்க மாட்டோம். அதனால வந்து இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து வில் வந்து என்னவா வரும், வில் பீன் கிடையாது, பிஇஎன் கிடையாது, பி வில் பி. I will be coming tomorrow. They shall be coming tomorrow. They shall read this book. அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அப்போ இந்த ஷால் இருக்கு, ஷால் பி, ஷால்னு இருக்கிறத வந்து ஷால் பியா வந்து மாற்றுறோம். They shall be coming, they shall be dancing, they shall be singing அந்த மாதிரி. அடுத்தது ஷால் ஹாவ்னு இருந்துச்சா ஷால் ஹாவ் பீன், அவ்வளோதான்.
இது ரொம்ப ஈஸி தான். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டிவ்ல ஐன்னு இருந்துச்சுன்னா பாசிவாக மாறும்போது மீ. இந்த ஐ, வி, ஹி, தே, ஷி, தே இதெல்லாம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கும் ஆக்டிவ்ல. அப்படியே இந்த பாசிவாக மாறும்போது கடைசியில் வந்து போட்டுருவோம் நம்ம. இந்த இதெல்லாம் வந்து வர்போட ஆட் பண்ணுறது தான் வந்து இதில் இருக்கிறது எல்லாம். இந்த சைடில் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடில் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது ஆக்டிவ்ல, அது லாஸ்ட்டில் போடும்போது பாசிவ்ல போட்டுருவோம். இது வந்து சப்ஜெக்ட். ஐன்னு இருக்கிறது எப்படி மாறும்? மீ. வியா இருக்கிறது வந்து அஸ்ஸா மாறும். ஹீ வந்து ஹிம்மா மாறும். ஷீ வந்து ஹர்ரா மாறும். தே வந்து தெம்மா மாறும். இதில் வந்து புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா வந்து இது நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் இன்னமும் நல்லா வந்து புரியும். இது வந்து நம்மளோட கிராமரில் இருக்கு. இங்கே இருக்கு பாருங்க. டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்க்கு அடுத்தது இந்த பேஜில் பாசிவ் வாய்ஸ் ஒரு 1+2 மார்க்குக்கு வரும். 1 வந்து எம்சிக்யூ ப்ளஸ் ஃபில்லப்பு. இதில் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல, நம்ம அந்த இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஸ்லைடு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல, அது எல்லாமே உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணிடுறேன் கூகுள் கிளாஸ் ரூமில். ஆல்ரெடி எடுத்த கிளாஸஸ் கூட இதெல்லாம் வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன் அந்தந்த கிளாஸ் லிங்கோடவே. இதுவுமே வந்து நான் அட்டாச் பண்ணிடுறேன், அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான எக்ஸசைஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, சுமன் டஸ்ட் அண்ட் மாப்ஸ் அவர் ஹவுஸ் எவ்ரி மார்னிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சுமன் வந்து டெய்லியும் வந்து எங்களுடைய வீடை வந்து தூசி தட்டிட்டு மாப் போட்டுடுறான் டெய்லியும் காலையில் அப்படின்னு. இப்போ இதை எப்படி மாற்றணும்? இப்போ இந்த இடத்துல எது சப்ஜெக்ட்? சுமன்ன்றது சப்ஜெக்ட். டஸ்ட் அண்ட் மாப் அது வந்து வர்பு. அவர் ஹவுஸ் அது வந்து ஆப்ஜெக்ட். எவ்ரி மார்னிங் எல்லாத்துலேயும் வரும். அப்போ எவ்ரி மார்னிங்கும் இருக்கலாம், எவ்ரி டேவும் இருக்கலாம். இப்போ இந்த சுமன் வந்து கடைசியில் வரணும், அவர் ஹவுஸ் வந்து முன்னாடி வரணும். எது இருக்குது? அவர் ஹவுஸ் இருக்குது, இந்த 2 தான் இருக்குது, ஏசி. அப்போ இது 2 நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம், பிடிஏ. ஏசியில் ஏதோ ஒன்று தான். சுமன் அவர் ஹவுஸ் இஸ் டஸ்டட் அண்ட் மாப்டு எவ்ரி மார்னிங் பை சுமன். அது கரெக்டா? இல்லைனா அவர் ஹவுஸ் இஸ் கெட்டிங் டஸ்டட் அண்ட் மாப்டு எவ்ரி டே. இந்த இடத்துல பாருங்க சுமனே இன்க்ளூட் ஆகல. அப்போ இதோட ஆன்சர் என்ன? ஏ தான். ரொம்ப ஈஸியாக இருக்குது, பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். முக்கியமாக வந்து நம்ம படித்தது என்னது? ஆக்டிவ்லேருந்து பாசிவாக மாற்றும் போது பை போடணும்னு. பை எந்த ஆப்ஷனில் இருக்குது? இது ஒன்றுத்துல தான் இருக்குது. அப்போ பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து செகண்ட் ஒன் வந்து ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். கொஷின் வந்து படித்து காட்டுறேன். த பிரசிடென்ட் ஆஃப் த கம்பெனி டொனேட்டட் அ ஹேண்ட்சம் அமௌண்ட் டு த மியூசியம். இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணியிருக்காரு? ஒரு நல்ல தொகையை வந்து மியூசியம்க்கு வழங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்கள். இதில் நம்ம எலிமினேட் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸி. எது சப்ஜெக்ட், எது வேர்பு, எது ஆப்ஜெக்ட்னு பார்த்தீங்கனாலே இதுக்கான ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் போட்டுற முடியும். இது இப்போது எம்சிக்யூ ப்ராக்டிஸும் கொடுத்துருக்காங்க. தனிஷ் இஸ் பில்டிங் ஏ ஹவுஸ். இது என்னது? சப்ஜெக்ட். தனிஷ்ன்றது சப்ஜெக்டு. இஸ் பில்டிங் அவன் செய்கிறான். என்னத்தை? கட்டுறது வந்து ஒரு வேலை. அப்போ அது வர்பு. எது கட்டுறான்? ஹவுஸ். ஒரு வீடு கட்டுறான், அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ இதில் என்ன வரணும்? ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வரணும். அ ஹவுஸ். இந்த பில்டிங் இஸ் பில்டிங்கை வந்து என்னவா மாற்றணும்? பாஸ்ட் டென்ஸில் வந்து மாற்றணும். இதுவே கண்டினியூஸ் தான். அப்போ வந்து இதில் இருக்கிறதும் கண்டினியூஸில் வரணும். லாஸ்ட்டில் என்ன வரணும்? பை தனிஷ். அ ஹவுஸ் பில்ட் பை தனிஷ் அப்படின்னு வராது. அ ஹவுஸ் இஸ் பீயிங் பில்ட் பை தனிஷ். ஏன்னா வந்து இஸ் பில்டிங் கண்டினியூஸில் இருக்குது. அப்போ என்னவா மாறணும்? இந்த ஆன்சரும் வந்து கண்டினியூஸில் வரணும். ஏவையும் டியையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து பையின்ற இதுவே இல்லை, பிஒய் பை. பிலையும் சிலையும் தான் இந்த பிஒய் பை இருக்குது. நம்மளுக்கே தெரியும் ஆக்டிவ்லேருந்து பாசிவாக மாற்றும் போது பையின்ற வந்து வேர்டை வந்து நம்ம போடணும். இது எதில் இருக்குது? பிலையும் சிலையும் தான் இருக்குது. இந்த வர்பு எதில் இருக்குது? கண்டினியூஸில் இருக்குது. அந்த ஆன்சர் வந்து பியில் தான் இருக்குது. அ ஹவுஸ் இஸ் பீயிங் பில்ட் பை தனிஷ்க். இது நீங்கள் போடுங்க. they elected him captain. தேன்றது இந்த இடத்துல சப்ஜெக்ட். எலெக்டட்னா ஓட் பண்ணி அவனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து வர்பு. யாரை? ஹிம். அவனை தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போது ஹிம்ன்றதுக்கான இது அது என்னது? ஹீ. அது வந்து எதில் ஸ்டார்டிங்கில் இருக்கோ அதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி. he was elected the captain by them. அவ்வளோதான். அடுத்து fill in the blanks-ஆவும் இதை வந்து கொடுத்துருக்காங்க பாசிவ் ஃபார்மில். wind energy dash drew through a process. இது வந்து நீங்கள்
போட்டுட்டு எனக்கு ஆன்சர் அனுப்புங்க. நான் இன்ஷால்லா வந்து பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து என்ன வேர்டு வரும் அப்படின்றது, இந்த வேர்பை தான் வந்து நம்ம போடணும், யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல போட்டு என்ன வரும் அப்படின்றத நீங்கள் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் போடுங்க. போட்டுட்டு ஆன்சர் எழுதி அனுப்புங்க. நான் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மிஸ்டேக் அப்படின்றத வந்து சொல்கிறேன். எல்லா அசைன்மெண்ட்டையும் வந்து இன்ஷால்லா வந்து முடிச்சு அனுப்புங்க. முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரைட்டிங் ஸ்கில்ஸும் சரி, இதுவும் சரி. இப்போ வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுமே பார்த்துட்டோம். 9 மார்க்கு, இது ஒரு 6 மார்க்கு. டோட்டலாக வந்து கிராமர் மட்டுமே 15 மார்க்குக்கு வருது. இதில் இருக்கிறது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் லெசன் ஃபுல்லாக படித்து அதுக்கான எஸ்ஸே எழுதுறதும் அதுக்கான டைமை விட கிராமர் வந்து ஈஸி உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை எழுதினாலே 1 மார்க்கு. ஒரு சூஸ், அதில் இருக்க ஆன்சர் வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் வந்து ஈஸியாக கிடச்சிட்டு போயிடும். அதில் வந்து எஸ்ஏ எழுதினாலே உங்களுக்கு 3 மார்க் தான் கிடைக்கும். ரைட்டிங் ஸ்கில்ல லெட்டரில் எழுதுனீங்கன்னா 3லேருந்து 5 மார்க் தான் வரும். 5னா 5 மார்க் போட மாட்டாங்க, 4 மார்க்கு 3.5 மார்க் அவ்வளோதான் போடுவாங்க. இப்போ இதுக்கு நீங்கள் அதுவும் பர்ஃபெக்டாக எழுதிருக்கணும். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் 2 மார்க்கு 2.5 அந்த மாதிரி தான் போடுவாங்க. இதில் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதினாலே போதும். அந்த 2 மார்க் 1 மார்க் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால் வந்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்துட்டோம், WH கொஷின்ஸ் பார்த்துட்டோம், கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், இப்போ வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் டென்சஸ் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் பார்த்துட்டோம். நேற்று பார்த்தோம் இது எல்லாமே. இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்தோம், அப்புறம் கனெக்டர்ஸ் பார்த்தோம். இந்த பாசிவ் வாய்ஸும் இப்போ நம்ம பார்த்தோம். இன்ஷால்லா இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸில் இருக்கிறதையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மற்ற லெசன்ஸ் எல்லாமே படிச்சுக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்.